அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பித்தா. இவங்களோட உடம்பு வந்து எப்படி இருக்குன்னா, ஓரளவு ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க, நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து மீசோமார்க் அப்படின்னு சொல்லுவோம். வாத உடம்பு உள்ளவங்க வந்து ஒரு சென்சிட்டிவான ஆண்டனா மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா, அதாவது அவங்க ஒரு ஆர்குமெண்ட்டில் இருக்க எல்லா விஷயங்களும் எடுத்துப்பாங்க, எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்க பித்த உடம்புல உள்ளவங்களுக்கு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஒரு டார்கெட்டட் மிசைல் கன் அப்படி எடுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், அதை மட்டும் அவங்க அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறது தான் வந்து பித்த உடம்பு உள்ளவங்க. இப்போது வாத தேகிகள் வந்து ஒரு டிபேட்குள்ளே போகிறாங்கன்னா எந்த சுச்சுவேஷனில் அவங்க போவாங்க அப்படின்னா, அவங்கள ட்ரிகர் பண்ணணும், ஏதோ ஒரு ஃபியர் அவங்களுக்கு வரணும். இப்போ நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணலைன்னா அது தப்பாக போயிடும், அல்லது நம்மளுடைய ஸ்டாண்ட்ஸை சொல்ல முடியாமல் போயிடும். ஏதோ ஒரு த்ரெட்டன்டு ஃபீலிங்கை அவங்க ஃபீல் பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிபேட்டுக்கு வருவாங்க. ஆனால் இந்த பித்ததேகிகள் வந்து அப்படி கிடையாது. ஒரு டிபேட்டுனாலே தே ஃபீல் லைக் இன்வைட்டட். இது வந்து எனக்கான ஸ்டேஜு, அந்த ஸ்டேஜை வந்து நான் எடுத்துக்கணும், இந்த இடத்துல நான் வந்து என்னோடய கருத்தை பதிவு பண்ணணும். அதில் எந்த ஒரு பயத்தின் காரணமாகவும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ண வரமாட்டாங்க. ஆர்கியூமெண்ட்டுக்காக தான் அவங்க ஆர்கியூ பண்ணவே வராங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கோலும் இருக்கும், இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பித்ததேகிகளோட ஸ்பெஷாலிட்டி. இவங்களுக்கு வந்து நாரெப்பினெஃப்ரினும் டோபமைனும் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய நியூரோகெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இவங்க வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு டிபேட்ஸை வந்து ஒரு சேலஞ்சாக பார்ப்பாங்க, ஒரு காம்படிஷனாக பார்ப்பாங்க. அதை வந்து வின் பண்ணும்போது அவங்களுக்கு ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும், அவங்களுக்கு டோபமைன் வந்து செக்ரெட் ஆகும், அவங்க வந்து ஒரு ஹைக்கு போவாங்க. அந்த ஹை, அந்த வின்னிங், அந்த ட்ரைவ், அதுக்காக அவங்க அடுத்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போவாங்க. இப்படி வந்து ஒரு சைக்கிளில் அவங்க அந்த விக்டரி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த பித்ததேகி. எந்த இடத்துலலாம் சேலஞ்ச் இருக்குது, எந்த இடத்துலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த இடத்துலலாம் காம்படிஷன் இருக்குது, they have to perform there அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ட்ரைவோட இருப்பாங்க. இவங்க வந்து உண்மையிலே அதை வந்து அந்த காம்படிஷனாக எடுத்துகிட்டு அந்த வாரியர் மோடுக்கு போயிட்டு அவங்க டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, உங்களால் ஆக்சுவலி விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியும். அவங்க ஃபேஸ்லாம் வந்து ரெட் ஆகிறது, சில சமயம் பாடி பர்ஸ்பெக்டிவில் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த சூடு, ஹீட்டு தெரிகிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், விசிபிளாகவே வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது, இது எல்லாமே பார்க்கலாம். அவங்க வந்து வாரியர் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு பித்ததேகி வாரியர் மோடுக்கு போனாங்கன்னா உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவங்க என்னதான் வாரியர் மோடுக்கு போனாலும் அவங்க வாய்ஸ்லாம் இன்டென்ஸ் ஆகும், அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு வாரியர் மோடுக்கு போனாலும் அவங்களோட ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் வந்து என்ன ஆகும், ஆக்டிவாக தான் இருக்கும். அதாவது அவங்க தொடர்ந்து லாஜிக்கலி ரூட்டடாக தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிறதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும், அவங்க உங்களோட ஏதோ ஒரு வீக் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து ரிப்பீட்டடாக ஹேமர் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. எந்த இதுலேயும் வந்து சும்மா ரேம்பிள் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம், என்னென்ன விஷயம் சும்மா பேசுகிற மாதிரிலாம் இருக்காது, வளர்கிற மாதிரிலாம் இருக்காது. தெளிவாக அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அதான் மிசைல் கன்னுன்னு சொன்னோம்ல, அது மாதிரி அந்த டார்கெட்டை நோக்கி அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் இருக்கும், அதை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து பித்ததேகியோட ஆர்கியூமெண்ட்டோட பேட்டர்ன். இவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து எனர்ஜி. கபதேகிகளுக்கு நிறைய ஃபேட் இருந்தாலும் மசில் மாஸ் இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, அது ஒரு கன்சர்வேஷனில் தான் இருக்கும். அதாவது அதை அவங்க அதிகமாக யூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாக வெயிட் போட்டுருது. ஆனால் வந்து வாத தேகிக்கு எப்படின்னா, அவங்களுக்கு ஃபேட்டோ மசில் மாஸோ எதுவுமே இருக்காது. இந்த பித்த தேகிகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா,
நல்ல ஒரு பிஎம்ஐ இருக்கும், அதாவது நிறைய மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எப்படி கரெக்டாக கிளைக்கோஜனாக சேமித்து வச்சு எப்படி கரெக்டாக அதுலேருந்து எனர்ஜி வந்து எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவங்க பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவாகவே தான் இருப்பாங்க. ஸோ வந்து அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணி அந்த இது வந்து ட்ரெயின் ஆகி இருப்பாங்க. அவங்க சீக்கிரமாக பர்ன் அவுட்டே ஆக மாட்டாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கியூ பண்ணி ஆப்போனண்ட் தான் டயர்ட் ஆவாங்களே தவிர்த்து அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. தொடர்ந்து 5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஆளால் ஆர்கியூ பண்ண முடியுதுன்னா அவங்க பித்ததேகியாக மட்டும்தான் இருக்க முடியும். இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. இன்னொரு ஸ்ட்ரென்த்து வந்து என்ன அப்படின்னா, அது லாஜிக்கலி ஸ்ட்ரக்சர்டாக இருப்பாங்க. ஈவன் எவ்வளவு அவங்கள கோவப்படுத்தி பார்த்தாலுமே அவங்களோட வாய்ஸு இன்டென்சிட்டிலாம் அதிகமாகுமே தவிர்த்து அவங்களோட லாஜிக்கல் திங்கனிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிடியூஸ் ஆகாது. இது வந்து இன்னொரு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அவங்க அந்த லாஜிக்கலாக ரூட்டடாக தான் இருப்பாங்க. மூணாவது வந்து ஒரு டாமினன்ட் பர்சனாலிட்டியாக தான் வந்து இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க ஒத்துக்கிடவும் மாட்டாங்க, அதே சமயத்தில் டயர்டாகவும் ஆக மாட்டாங்க. ஸோ பித்ததேகி கிட்ட வந்து ஆர்கியூ பண்ண போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ப்ரிப்பேர்டாக போகிறது நல்லது. ஆனால் இவங்களுக்கு என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே எய்மு அந்த கோல் தான் இருக்குமே தவிர்த்து ஆப்போனண்ட்டுக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. என்னதான் ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் ஆப்போனண்ட்டில் இருக்க பர்சன் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை நம்ம கொலீகாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஃபெல்லோ பீப்புளாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். மேபி அந்த பாத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர்த்து எல்லோரும் நல்லதுக்காக தான் நம்ம யோசிக்கிறோம். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்களுடைய அந்த ஹைக்கு போகும்போது அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே விசிபிளாக இருக்காது. அவங்களுடைய கோல் மட்டும்தான் அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதனால சில ஆர்கியூமெண்ட்ஸில் அவங்க ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பிடித்தமான இருக்கக்கூடிய ஒரு நபரையோ அல்லது ஒரு ஃப்ரெண்டையோ அல்லது வந்து பீஸ் ஆஃப் மைண்டையோ ஏதோ ஒன்று அவங்க இழக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ராபேக். ஒரு 3 நிமிஷம் அவங்க பேசுகிறாங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்து நம்ம என்ன பேசணும், ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிட்டோமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸோடு சேர்த்து பேசலாம். அப்புறம் அதிகமாக ஹையாகி பேசுகிறதுனால ஏன்னா அவங்களுக்கு வாஸ்குலர் டிஸ்ட்ரெஸ் அல்லது வரலாம். இப்போ ப்ரெஷர் அதிகமாகிறது அல்லது அசிடோசிஸ் மாதிரி வயிற்றில் வந்து அல்சர் வர்றது, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க அந்த ஹையில் இருக்கனால வந்து அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதை வந்து ஹெல்த் கான்ஷியஸை அவங்க பார்த்துக்கணும். சில்லுன்னு இருக்கிற மாதிரி குளிர்ச்சி தர மாதிரி, சில்லுன்னு இருக்க மாதிரிங்கிறத விட குளிர்ச்சி தர மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். யோகா பிராணாயாமா இந்த மாதிரி பண்ணி அவங்களோட எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அவங்களுக்கு வந்து நல்லது.